வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் இல்லையா? இனி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரம்லாம் நிச்சயமாக தீபாவளியாக தான் இருக்கும். அதனால் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போகணுமேனு யோசித்தேன். என்னடா வீடியோ போகிறதுன்னு நிறையா குழப்பமாச்சு. ஏதாவது பட்டாசு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமானா நோ, அந்த அளவுக்குலாம் பட்டாசு நம்ம கையில் இல்லை. சரி, ஏதாவது அன்பாக்சிங் மாதிரி போடுவோமானா போடுவோம் அன்பாக்சிங். பட் ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் தேவை. இந்த தீபாவளி டைமில் என்ன ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கிட்டே இருக்கும், பட்டாஸ் பாக்ஸு. அந்த விஷயத்தையும் அன்பாக்சிங் பண்ணால் எப்படி இருக்குன்னு தோணுச்சு. சரி, அதனால் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்போ அந்த பாக்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாக்ஸை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரேமில் உட்காதான் தெரியல, சின்ன பாக்ஸ் தான். பட் நான் இப்படி கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்க உங்களுக்கு பெருசாக தெரியுது. பார்த்துங்க, இவ்வளோ பெரிய பாக்ஸு. நான் ஏற்கனவே இந்த மேலே இந்த வெள்ளை கலர் பேப்பரை பிடிச்சிட்டேன். பட் உள்ளே இருக்கிற படாஸ்லாம் எதுவும் நான் எடுக்கலை. அதனால் நம்ம அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? சரி, இப்போ நம்ம அந்த இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ பாக்ஸு திறந்துட்டு அப்படியே இப்படி மேலோட இந்த பட்டாஸ் பாக்ஸ் வெயிட்டு தாங்க. இதில் உங்களுக்கு இந்த பட்டாஸ் பாக்ஸ் தெரியுதா இதில் வந்து நைட் ஐட்டம் தான்ப்பா நிறையா இருக்குது. உண்மையை சொன்னால் இப்போ வெடி ஐட்டெல்லாம் ரொம்ப ஐயோ திடீர்னு திரும்பி இருட்டாயிடுச்சு பாருங்க. இப்போ நான் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா பண்ணோம், கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் லைட் அடிச்சிருக்கா, இப்படி முகத்தில் காமிச்சுன்னா பிரைட்னஸ் ஏறுது. அது வந்து கேமரா வந்து ஆட்டோமேட்டிக் பழுகுது. அதனால் நம்மளுக்கு அடிக்கடி அது பிரைட்னஸ் இறங்கிடுது. இப்படி முகத்தில் லைட் அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக பிரைட் வந்துடுது. அதுமாரி அடிக்கடி பண்ணி தான் நான் இந்த வீடியோ எடுக்கணும். ஏன்னா நான் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கணும், அது அப்படி தான் இருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொருளாக பார்ப்போமா? சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சரிங்க, இதாங்க நம்மளோட பாக்ஸு. நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா பார்ப்போமா. ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு முதல் தெரிகிற விஷயம் இந்த நல்ல பெரிய அவுட்டு. பாருங்கள், மாஸ் அவுட்டான். இந்த அவுட்டு ஒன்று வந்திருக்கா. சரி, அதுக்கடுத்து பெருசாக தெரியுது. இதேமாரி இன்னொன்று பெருசாக இருக்குது. சரி, இதுக்குள்ளே என்னடா இருக்குதுன்னு பிரித்து பார்த்துருமா. இதை பிரிச்சுப்போம். ஏற்கனவே பிரித்து தான் இருக்குது பொழுது என் தம்பி பிரிச்சுருப்பான். இதை பிரித்து பார்த்தா இதுக்குள்ளேயும் ஒரு அவுட்டு தாங்க இருக்குது. இது என்ன போட்டிருக்கு, இதுவும் அவுட்டு தான். சரி, இதையும் இப்படி வச்சுருவோமே, இதுவும் ஒரு அவுட்டு தான். சரியா? அப்புறம் கம்மி மத்தாப்புகள் நிறையாவே இருக்குது. இது மேபி இந்த சங்கு சக்கரம் வைக்கிறதுக்கு அதுமாதிரி நிறைய விஷயங்கள். இது என்னன்னு தெரியுதா, அந்த கீச்சு வச்சா புஸ்ஸுன்னு ஓடுமே. ஆனால் இதில் ஆமை வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமை ஸ்லோவாக தானே போகும், ஆனால் இது வேகமாக போகுமே. என்னவோ அவங்க ஸ்டைலுக்காக வச்சுட்டாங்க. கம்மி மத்தாப்பெலாம் கொட்டி இருக்குது. சரி, விடுங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா, இது வந்து நம்ம இந்த நூல் இருக்குல்ல, இதை நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கலாம். இதை கையில் பிடிச்சி விட்டு இதை கொளுத்தி விட்டுனா இதை அழகாக நைட்டில் பார்க்க செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே சர்ன்னு சுத்தம். அப்படியே நம்ம இப்படி அதை வச்சு சுத்தம் போது அழகாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோம்னா இந்த டபுள் ஷாட். இது வந்து ஒரு அவுட்டு மாதிரின்னு வச்சிங்கன்னா, இது மினி அவுட்டு. 2 தாட்டி டொம்முன்னு போய் வெடிக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு அவுட்டு இருக்குது, சின்ன அவுட்டு. இது வந்து இந்த டபுள் ஷாட்டுக்கு மேலே வர அவுட்டு மாதிரி. இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து கம்மி மத்தாப்பு நிறையா இருக்குதுங்க. இந்த மெயின் பீஸ் ஆட்டோ பாம். சின்ன வயசுலேருந்து நான் பயந்து வெடிக்கிற ஒரு ஐட்டம். ஆமாம், இந்த ஆட்டோ பாமும் இருக்குது. இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை போட்டிருக்கோம்? 5 பீஸ், 5 ஆட்டோ பாம். அந்த 5ஐயே நாங்கள் ஒழுங்காக வெடிக்க மாட்டோம். எப்படின்னு இது வந்து ஃப்ளவர் பாட். ஆமாம், இதை இருங்க பிரித்து பார்ப்போமா. ஃப்ளவர் பாட் தான், அதான் புஸ்வானம் தான். ஃப்ளவர் பாட்னா புஸ்வானம் தான். இருங்க, பிரிக்க முடியலையே. டேப் இருக்குதா, அதானே பார்த்தேன். இருங்க டேப்பை பிரிக்கிறதாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம். புஸ்வானம் நிறையா ஒரு 5 புஸ்வானம் கிட்ட இருக்குது. போதும். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணும். போதும், 5 புஸ்வானம். இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோமா. அதுக்கடுத்து நம்மளுக்கு இது சங்கு சக்கரம். இதுவும் சங்கு சக்கரம். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கலர் அதிகமாக இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த சங்கு சக்கரம் பாப்அப் கேர்ள்ஸு, இந்த நம்ம சின்ன வயசில் சிஎனில் பார்த்துருப்போம். இந்த டாகும் இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்து என்னென்னு பார்ப்போமா. அடுத்து நம்ம கொசுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம், இதை வீட்டுக்குள்ளே வச்சு ஏற்றுவோம் இல்லையா. அதான் இது. அதான் பாம் மத்தாப்பு. இதில் என்ன கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பெருசு தாங்க பின்னாடி. இது பாம்பு மாத்தாங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. சரி, சூப்பர். அப்படியே கம்மி மத்தாப்பெல்லாம் கொட்டி கிடக்குது போல. இது அந்த என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, இந்த ஜாட்டி. இது முக்கியமான ஐட்டங்க. ஆனால் என்ன, ராக்கெட் இருக்கும். பட் ஆனால் இதில் ஏதாவது நாங்கள் ஒரு 2-3 தான் மேலே போய் வெடிக்கும். மற்ற எல்லாம் போய் கீழே சொருவோம், இல்லை போய் ஏதாவது ஒரு மரத்தில் சொருவோம், என் பக்கத்து வீட்டில் கூட சொருவோம். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து பத்திரமாக தான் நாங்கள் எப்பயுமே வெடிப்போம். அதுக்கடுத்து குருவி வெடி இருக்குது. இதுவும் வெடிப்போம். இது என்ன கிருஷ்ணா, சின்ன சரம்லாம் கிடையாது. இது வந்து மிளகா படசை இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரம்லாம் கிடையாது இது. இது
அது இருக்கிறதுலே இதுதான் குட்டி அவுட்டு போல். இதோ ஒரு குட்டி அவுட்டு கொடுத்துருக்காங்களா. அவுட்டு ஏகப்பட்ட அவுட்டு கிடக்குதுங்க இதில். சரி, கம்மி மத்தாப்பு. இது கல் வெடி. டேஞ்சர்ப்பா. இதை வெடித்தா மேலே கல் அடிக்கும். அதனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் வெடிப்போம். இதை பாருங்கள், குட்டி புசுவானம் அழகாக இருக்குது. இதுனாப்பா புதுசாக இருக்குது. இதை பாருங்களேன். இது என்னன்னே தெரியல. இது எனக்கு எப்படி வெடிக்கிறதுனே தெரியல. சரி, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது கீழே வச்சு வெடிக்கிறதா இல்லை கையில் பிடிச்சி வெடிக்கிறதா. கயிறு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கையில் பிடிச்சி வெடிக்கிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். அதுக்கடுத்து இதோ என்னது இது, பாப் கோல்டு. அதே தாங்க, புஸ்வானம் தான். என்ன இதில் கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ரா வரும். இருங்க, என்னப்பா இது? ஏகப்பட்ட மிளகா பட்டாசை ஒன்றா திரிச்சு ஒரு சரத்துக்கு பதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக செஞ்சுருக்காங்களே. இதை பற்ற வச்சு பார்க்கணுங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணணும். ஒருவேளை மிளகா பட்டாசு ரப்பர் பேண்டு, மேலே ஒரு ரப்பர் பேண்டு சிம்பிளாக செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். சரி, இதையும் வெடிப்போம். அதுக்கடுத்து பீம் பட்டாசா, லட்சுமி வெடி. யானை வெடி. பட் ஆனால் என்ன, இதில் லட்சுமி வெடியை காணா. லட்சுமி வெடிக்கு பதில் தான் இந்த யானை வெடி கொடுத்துருக்காங்க பொழுது. சரி விடுங்க. இதை பாருங்க, இதான் பெரிய சங்கு புஸ்வானம் பொழுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கிஃப்ட் பாக்ஸு ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்லிட்டு ஏதோ வச்சுருக்காங்க. அதுவும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குமா. சரி, இதுன்னா நம்ம பார்ப்போம். பிரிச்சுப்போம். வானவில் கலர்லாம். இதுவும் அவுட்டு தான் பொழுதுங்க. இது என்ன கலரு எக்ஸ்ட்ராவாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் கலர் தான். இன்னும் அவுட்டு தான், கலராக வரும். அவ்வளோதான். என்னது, டாப் 10 கலர்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 விதமான கலர் இந்த ஒரே அவுட்டில் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். நம்ம நைட்டு வச்சு பார்ப்போம். சரி, அதுக்கடுத்து இதுவும் அதுமாரி அவுட்டாக தான் இருக்கும் நிச்சயமாக. என்னது, அவுட்டு தான். இதுவும் ஜங்கிள் கலர்ஸ். ஆமாம், இதுவும் அவுட்டு தான். அதுக்கடுத்து நம்மளுக்கு பீம் படாசா தான். லட்சுமி வெடி மாரி நல்லா சவுண்டு வரும். இங்கே ஒரு யானை வெடி இருக்குது. இதுவும் ஒரு புஸ்வானம். இதுவும் ஒரு புஸ்வானம். இது வந்து நம்ம கொளுத்தி விட்டால் நல்லா எரியும் பாருங்கள். கடைசியில் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு சின்னதாக கல் பீஸ் மாதிரி தான் இருக்குங்க. இதான் வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லை. இதுவும் இன்ட்ரெஸ்டிங் இல்லை. இது நல்லா பெரிய புஸ்வானம். சும்மா சொல்லோட சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க. இது எல்லா படாசுலையும் கொடுக்குறது தான். குருவி வெடி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த குட்டி புஸ்வானம். இது சும்மா அப்படியே லைட்டாக வரும். கம்மி மத்தாப்பு. ஒரு கிருஷ்ணா சின்ன மிளகா படாசை அடுக்கி வச்சு கொடுத்துருக்காங்க. ஜாட்டி. அதுக்கடுத்து நிறையா இறஞ்சி கிடக்குது. அதுக்கடுத்து இன்னொரு இதுனா ஐயா, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். கம்மி மத்தாப்பு தான். கம்மி மத்தாப்புலேயே புதுசுன்னு வச்சிங்களேன். இருங்க, இந்த டேப்பு பிரிச்சுட்டு பார்ப்போம். ஏப்பா, இந்த டேப்பு தான் பிரிடா. கொஞ்சம் பிரித்து சீக்கிரமாக கொடு. கம்மி மத்தாப்புலாம் இருக்குது. சரி, இப்போ நம்ம அவன் பிரிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் ரிட்டன் அடுக்கும் எல்லாத்தையும். ஏன்னா நாளைக்கு தான் தீபாவளி. நாளைக்கு தான் இது எல்லாத்தையும் வெடிக்க போகிறது. இப்படி ரொம்ப நேரம் திறந்து போட்டுன்னா நமுத்துரும். அது எதுவுமே ஒழுங்காக வெடிக்காது. புஸ்ஸாக போகும். ஓகே, சரி. அவுட்டு அங்கே வச்சாச்சு. குட்டி இந்த அவுட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா ஹைட்டு போகுமோன்னு எனக்கு தோணுது. சரி, பார்ப்போம் நைட்டு. ஓகே. ஓரளவு அடிக்கிட்டா போதும். இங்கே ஒன்று வச்சாச்சு. இந்த அவுட்டு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த அவுட்டை வச்சு அதை நான் ஷார்ட் வீடியோவை போடுறேன் பாருங்கள். இந்த பேண்டா நான் சுற்றி ஷார்ட் வீடியோவை போடுறேன். முக்கியமாக இது என்ன, அதான் குட்டி அவுட்டு. இது என்னன்னு பார்த்து நம்ம இது பார்ப்போம். சரி, அது பிரிடா. டேய் சீக்கிரம்டா. என்னடா எவ்வளோ நேரம்டா. இங்கே பாருங்க, இந்த ஸ்டிக்கு தாங்க அது உள்ளே இருந்துச்சு. இது உள்ளே இருந்தது 2 ஸ்டிக்கு. இதில் ஒன்று வந்து பச்சை கலரில் எரியும், ஒன்று சிவப்பு கலரில் எரியும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒரு சில பாட்டு வெளிநாட்டு பாடலாம் கேட்கும்போது ஒரு நல்ல டார்க்காக எரியிற மாதிரி ஒரு சில குச்சிங்கெலாம் வச்சுருப்பாங்களா, அதை மாதிரி படாசு பழுகுது. அதுவும் நிச்சயமாக சூப்பராகவே இருக்கும். சரி, நம்ம அதெல்லாம் தீபாவளியில் பார்த்துவோம். இப்போ மூடி வச்சுருவோம். பாய். சி லேட்டர். இந்த பட்டாஸ் பாக்ஸ் மொத்தத்தில் அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வாங்க. பெஸ்ட்டு. பட் ஆனால் நான் வெடி ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நைட் ஐட்டம் வெயிட்டாக இருக்குதுங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது.